2 தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி, ஒரு பிஸ்கெட் ஒன்று, ஃபுல் பிஸ்கெட் சாப்பிட்டு ஸ்மோக் பிஸ்கெட், அது வந்து ரொம்ப பையன் உயிரிழந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து காணொலி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் வந்து குழந்தைகள் அதிகமாக சாப்பிட்றாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு. அது வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக அது வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த லிக்விட் ட்ரை ஐஸ் வந்து ஃபுட்டே கிடையாது, அது வாயிலே வைக்கக்கூடாது. ஃபுட்டுன்னா என்னன்னா உணவு நம்ம வாயால் எடுக்கப்பட்டு அந்த உணவு வந்து நம்ம எச்சிலில் கலந்து நம்ம முழுங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உணவாக கன்சிடர் பண்ணுறோம். எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் இந்த ட்ரை ஐஸ் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம உடலுக்குள்ளே போகக்கூடாது. அது வந்து ஃபுட் இல்லை. அது முதல்ல அது கிளியராக புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா சில்லிங் பண்ணுறதுக்காக, ஃப்ரீசிங் பண்ணுறதுக்காக, டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்ணுவாங்க. ஃபார் உதாரணத்துக்கு சில்லிங்னா நம்ம வந்து பழங்களெல்லாம் கட் பண்ணி, சில ஊரில் இருந்து வரும் பழங்களெல்லாம் ஊர் டு ஊர் எடுத்துகிட்டு போகிறப்போ கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த சில்லிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஐஸு போட்டோம்னா அந்த ஐஸ் கட்டியில் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த பழங்களெல்லாம் வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து என்னன்னா அந்த ஐஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாது. சில் எஃபெக்ட், அந்த ஃப்ரீசிங் எஃபெக்ட்ஸ் அப்படியே கொடுக்கும். ஸோ தட் அதோட பழங்களோட தன்மைகள் அப்படியே இருக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கேஸ் ஃபார்மில் இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒன்லி ஃபார் சில்லிங், ஃப்ரீசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட், இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த ஒரு வீடியோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜக்கில் இருந்து ஊற்றி கொடுத்து அந்த குழந்தை வந்து சாப்பிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அது வந்து ரொம்ப கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுவது வந்து 100% வந்து தப்பு. அந்த லிக்விட்ல அந்த ட்ரை ஐஸ் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. அதை தவிர்த்து ஒரு 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 த்ரில்லிங்காக மூக்கில் புகை வரும், வாயில் புகை வரும், புண்ணு விடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம தவறுதலான ஒரு வழிகாட்டியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். என்னன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த புகையை விடுறப்போ முதல்ல அது தப்பு. 2வது அந்த மாதிரி புகை விடுறான்னா அவனுக்கு வந்து ஸ்மோக்கிங்கோட ஹேபிட்டை வந்து அவனுக்கு நம்ம பழக்கிறோம். தேவையில்லாமல் நம்ம அப்பா அம்மாக்கள் வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்டை வந்து அவனுக்கு கொடுத்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி. அப்போ அவன் மனதில் என்ன பதியும்னா நாமளும் ஸ்மோக் பண்ணால் இப்படி தானே புகை வரும் அப்படின்னு சின்ன எஃபெக்டாக இருக்கும். 3வது வந்து இது கண்டிப்பாக அப்பா அம்மாக்கள் தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, இது ஐஸ் கியூப்ஸ் வாய்க்குள்ளே போட்ட உடனே அது கண்டிப்பாக அது உயிரை பாதிக்கும். எந்த பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ், 100% அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்றத உணர்ந்திருக்கணுன்றது தான் மெயினில் பார்க்கலாம். இப்போ நிறைய இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கல்யாணத்துலேயும் பார்ஸ், இந்த டெண்டர் பார்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே பார்ட்டிஸ் அந்த மாதிரி நடக்கிற இடத்துல எல்லாம் வந்து இது கொடுக்குறாங்க. சில இடத்துலலாம் ரிசப்ஷன் அல்லது வெல்கம் ஹோட்டல்ஸ்லேயே வெல்கமாக கொடுக்குற மாதிரி நாங்கள்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதாவது இந்த ஐஸ், இந்த ட்ரை ஐஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், இப்படி பசங்க வரக்கூடிய பசங்களுக்காக இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்லி இப்போ பாருக்கெல்லாம் நம்ம என்ன நோட்டீஸ் கொடுக்க போகிறோம்னா, அந்த ஐஸை வந்து சில்லிங்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை எடுத்து நீங்கள் வந்து நினச்சி ஒரு பானில் நினச்சி வாயில் கொடுக்குறது, ஒரு பிஸ்கட்டில் நினச்சி வாயில் போட்டு கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கண்டிப்பாக. இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சரி அதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த ட்ரை ஐஸ் நம்ம உடலில் பட்டுறோன்னா எப்படி என்னென்ன ஆகுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அது பார்த்தா கண்களில் பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், அந்த கார்னியா ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடும். அந்த தண்ணி ஏதாவது தெரிச்சு அந்த லிக்விட் கண்ணில் பட்டுது, இது தோலில் பட்டுதுனாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சல் கொடுத்து அந்த கார்னியல் எஃபெக்ட் போய் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ்க்கே போயிடக்கூடிய சான்சஸ் இருக்குது. கண்கள் பறி போகும். இப்போ வந்து வாயால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இந்த லிக்விட் நைட்ரஜன்றது எப்படின்னா -196 டிகிரி பயங்கர கூலிங்காக இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம இதில் பட்டாலுமே அந்த இடம் பொசுங்கிடும். ஸோ இந்த வாயில் போட்டோம்னா உடனே என்ன ஆகும்னா, இன்கேஸ் ஆஃப் அந்த கட்டியாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, வாய்க்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த நாக்கில் பட்டது நாக்கு அப்படியே பைட் மாதிரி பண்ணிடும், அப்படியே பொசுக்கிடும். தொண்டைக்குள்ளே போச்சுன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய அத்தனையும் வாய்ஸ் முதற்கொண்டு இந்த
லாரிங்ஸ் முதற்கொண்டு பொசிக்கிறோம். இப்போ இன்கேஸ் அது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்குள்ளே போச்சுன்னா, அதுக்குள்ளே வந்து ட்ரக்கியா போச்சுன்னா, ட்ரக்கியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிஷ்யூக்களையும் வந்து அது வந்து அப்படியே பொசுக்கிட்டே போயிடும். ஸோ ஏன்னா மைனஸ் டிகிரியில் இருக்கிறதுனால. அதேமாதிரி உணவு குழாயில் போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, இல்லைன்னா ஈசோஃபேகஸில் போச்சு, வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா பர்ஃபரேட் பண்ணிடும். ஏன்னா வந்து நம்ம குடலெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மெலிசான ஜவ்வு தான் அது. அதில் போய் இந்த ஐஸ் பட்டுதுன்னா ஓட்டை போட்டுரும். போட்டு பெரிய ஆப்ரேஷனில் கொண்டு போய் லீட் பண்ணிடும். ஸோ நம்ம இது மாதிரி கேஸ் ஸ்டடீஸே இருக்குது. இது மாதிரி லிக்விட் நைட்ரஜனை குடிச்சு வயிறெல்லாம் வெந்து போய் ஆப்ரேஷன் பண்ணி குடலெல்லாம் கட் பண்ணி எடுத்து உயிர் பிழைக்க வச்ச பெரிய பெரிய கேஸ்கள்லாம் இருக்குது. நிறைய டெத்து நடந்திருக்கு. ஸோ அப்படி இந்த குழந்தைங்க சாப்பிட்றப்ப என்ன பண்ணால், இன் கேஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல போச்சுன்னா கண்டிப்பாக மூச்சு தடை ஏற்படும். தடுமாறுவாங்க அந்த குழந்தைங்களால, மூச்சோட சிரமப்பட்டதுன்னா இறப்புக்கு நேரிடும். ஸோ இந்த மாதிரி தான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து மெயினாக கேன்சர் கட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கரைச்சி எடுப்பாங்க. அது வந்து கண்ட்ரோல்டு மெஷரில் வச்சு கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் பண்ணணும் ஒழிய இந்த மாதிரி வாயில் போட்டு பண்ணுறதுக்கு தவறு. அந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். அது அவங்க வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நாங்கள் நிறுத்திப்போம். இப்போ ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோமா சார்? அவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு திருமண மண்டபத்தில் பொருட்காட்சிகள் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஆமாம், இப்போ கொடுத்துருக்கோம், சர்க்குலரே கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா இது இனிமேட்டு அது மாதிரி நடக்கக்கூடாது திரும்ப. ஏன்னா இது வந்து ஹைதராபாத்தில் எங்கேயோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாட்டில் திரும்ப நம்ம வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கதா கேள்வி. அவங்கள எல்லாமே இன்றைக்கி வந்து எங்களோட ஆஃபீஸர்ஸ் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அங்கே அப்படி நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட எஃபெக்ட் என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் நைட்ரஜனா என்ன, அதனால் ஏற்படைய பாதிப்புகள் ஒரு ஸ்லிப்பாகவும் அவங்களுக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸும் நாங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். இது மாதிரி இருந்ததுன்னா கொடுக்கக்கூடாது. ஒன்லி ஃபார் எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்டோரிங் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. மீட் ஆர் ஃபிஷ் எது ஸ்டோர் பண்ணுறோமோ, இல்லை பியர் சில்லிங் எஃபெக்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வாயில் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்றது வந்து நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது வந்து தடைன்னு நாங்கள் சொல்ல முடியாது, தடை சொல்ல முடியாது. நாங்கள் இது சாப்பிடக்கூடாது, அதில் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அது வந்து உணவாக எடுத்துக்க வேண்டாம். அது வந்து எந்த பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்குமோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.